நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ஒரு சிலரை வந்து என்ன பண்றாங்க, தாவேகாவினர் வந்து என்ன பண்றாங்க, தனித்து விடப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்துல என்னமோ எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் உங்களுக்கு இப்படி பதவி கொடுப்போம், அப்படி பதவி கொடுப்போம், நம்மளை நம்பி இருக்கிறவங்க, ஆரம்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்க என்ன பண்ணுவோம், தலையில தூக்கி வச்சு ஆடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது தாவேகாவினர் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாருமே ரொம்ப என்ன பண்ணாங்க, ஆசையா இருந்தாங்க. நம்மளுக்கு அமைச்சர் பதவி வந்துடும், அமைச்சர் பதவி இல்லைனாலும் ஒரு வாரிய தலைவர் பதவி வந்துடும், அப்படி இந்த பதவி வந்துடும், அந்த பதவி வந்துடும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கற்பனை கோட்டைகள் பண்ணியிருந்தாங்க. இதுல குறிப்பா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து என்ன பண்ணாருன்னா, கற்பனை கோட்டையில கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. போஸ்டர் பேனர் கீனர் எல்லாத்தையும் அடிச்சு வச்சிட்டாங்க. நம்மளுக்கு அமைச்சர் பதவி உறுதி அப்படின்ற ரேஞ்சுக்கு போஸ்டர் பேனர்கள்லாம் அடிச்சு வச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய இமாலய சாதனையை எடுத்திருக்கிறாருங்க இவரு. அப்படி இருக்கும்போது சும்மா லேஸ்ல விட்டுருவாங்களா? அப்போ இப்படி அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அப்படிதான் ஆசையா இருந்தாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்க, அப்படிதான் இருந்தாங்க. இவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஹலோ அமைச்சர் பிஏ பேசுறேன், ஆமாமா கன்ஃபார்மா அமைச்சர் ஆயிடுவாரு, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் வரும் பாருங்க, அப்படியே பட்டியல நம்ம அண்ணன் பேர் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கன்ஃபார்மா அமைச்சருங்க, அவ்வளோ பெரிய சாதனை படிச்சிருக்காரு. எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இவரு. இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம எப்படி தாவேகாவினர் போயிடும்? அதுவும் விஜய் எப்படி போயிடுவாரு? கன்ஃபார்மா இவர் அமைச்சர், யாருக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ இவர் தான் ஃபர்ஸ்ட் அமைச்சரா, இவர் பேர் தான் வரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட என்ன பண்ணாங்க, பில்டப் பண்ணாங்க. ஆனா விஷயம் பார்த்தீங்கன்னா மொத்தத்துல நாமத்தை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் கிளம்பிட்டாங்க அப்படின்னு தான் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது யாருப்பா, அப்படி எதுக்குப்பா இப்படி பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் இப்போ பில்டப் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த வி.எஸ். பாபு அவர்களுக்கு தான் பெரிய நாமத்தை போட்டு சாத்தியிருக்கிறாங்க விஜயன் டீம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா சமீபத்துல ஆதவர்ஜுனா வந்து என்ன பண்ணாருன்னா, சட்டமன்றத்துல பேசினாரு. ரொம்ப கெத்தா பேசினார், உச்சபட்ச கெத்து. அதாவது எப்படி சொல்றது, பெருமை பாராட்டிக்கலாம் அந்த அளவுக்கு உச்சபட்ச கெத்துல வந்து பேசினார். 5 நிமிஷம் கொளத்தூர்ல எங்க அண்ணன் பேசுனதுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் காணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் எங்கப்பா அப்பாவை காணோம் அப்படி இப்படிதான் சொன்னாங்க. இந்த அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்களே, விமர்சிக்கிறீங்களே, 5 நிமிஷம் கொளத்தூர்ல வந்து காணாம போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்ன்றீங்க? வி.எஸ். பாபு அப்படின்ற ஒரு மனுஷன் தான் காரணம். ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையே தூக்கி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, பின்னாடி போட்டு வச்சிருக்கீங்க. யாருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்களே, அந்த மனுஷனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் இருக்குது. வி.எஸ். பாபு நல்லா புலம்பிக்கிட்டு இருக்காரு, அவருடைய ஆதரவாளர்களும் புலம்பிட்டு இருக்காங்க. இது உண்மையும் கூட. நார்மலா வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும், இன்னும் சொல்ல போனா கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு என்ன தெரியும், என்ன சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனா கொளத்தூர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தொகுதியே தோக்கடிச்சுட்டு வி.எஸ். பாபு பண்ணிட்டாருன்னா நிச்சயமா அவருக்கு அமைச்சர் பதவி உறுதி அப்படின்றது தானே எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதாங்க நம்பிட்டு இருந்தாங்க. தாவேகாவில் இருக்கிற எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு கொடுக்கவே இல்லை, அமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல அப்படின்ற முரண்பாடுகளா இருக்கலாம். இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள நீங்க கொளத்தூர்ல விஜய் அவர்கள் 5 நிமிஷம் பேசுனதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து விட்டார் சொல்லிட்டு நீங்க பெருமை பாராட்டுறீங்களா? அப்படி பெருமை பாராட்டுறது உண்மையா இருந்தா அப்ப ஏன் வி.எஸ். பாபுக்கு நீங்க வந்து பதவி கொடுக்கல, அமைச்சர் பதவி கொடுக்கல? அமைச்சர் பதவி விடுங்க, வாரிய தலைவர் பதவி கொடுத்தீங்களாங்க. எதனா ஒரு பதவி அவர் வந்து ஒரு எதனா ஒரு விஷயத்துல ஹானர் பண்ணீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா வி.எஸ். பாபுடைய எல்லா பயோடேட்டாவும் தாவேகாவினருக்கு தெரியும். ஒருவேளை அவர் இங்க கொண்டு வந்து வச்சா என்னென்ன விமர்சனங்கள், என்னென்ன கான்ட்ரவர்சிகள் வரும், என்னென்ன எதிர்வினைகள் வந்து வரும் நம்ம நேரிடும் அப்படின்றது எல்லாத்தையுமே தாவேகாவினர் இங்க வந்து உன்னிப்பா கவனிச்சு வச்சிருக்காங்க. இதுல முக்கியமா ஆதவ் அர்ஜுனா பிளே பண்ண கேம் தான் வி.எஸ். பாபு அவர்களுக்கு இங்க அமைச்சர் பதவி போகல அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அமைச்சரவையை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவரு விஜய் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையவே கிடையாது. ஆதவ் அர்ஜுனா தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அமைச்சரவையை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஆக்டிங் முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இவர் முதலமைச்சர் தான்,
ஆனா பவர் எல்லாம் எனக்கு அப்படின்ற மாதிரி தான். இந்த படையப்பா படத்துல இவர் தான் மாப்பிள, ஆனா போட்டிருக்கிற ட்ரெஸ் எந்து அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினிகாந்த். அந்த மாதிரி தான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஆனா ஆட்சி அதிகாரம் ஃபுல்லாவே என் கிட்ட அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆதவர்ஜுனா வந்து என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு அமைச்சர்களை யாருன்னா நீக்கணுமா, ஆதவர்ஜுனா வந்து நான் என்ன பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும். அமைச்சரை யாருன்னா உள்ள கொண்டு வரணுமா, ஆதவர்ஜுனா தான் பர்மிஷன் கொடுக்கணும். வாரிய தலைவரை யாரை போடலாம், இவங்கள போடலாம், நீங்களா போடாது. நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், தாங்க லிஸ்ட் எல்லாம் ரெடி, சைனை மட்டும் போட்டு கொடுத்து அம்புங்க. அவ்வளவுதான் முதலமைச்சருடைய வேலை அப்படின்றத வெளியில இருந்து எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறது இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வி.எஸ். பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காததுக்கு பின்னணியில ஆதவர்ஜுனா தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பூதாகரமா கிளம்பி இருக்கு. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, மதுரையில ஒரு அமைச்சரை தோக்கடிக்கிறாங்க, அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. அதே போல வேலூர்ல ஒரு அமைச்சரை நீங்க தோக்கடிக்கிறீங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. சோ இது போல நீங்க எல்லா இடத்துலயும் எடுத்து பாத்துங்களேன், எதனா ஒரு இடத்துல ஒரு அமைச்சரை வீழ்த்தி இருப்பாங்க, ஒரு ஆளுமைகளை வீழ்த்தி இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. ஆனா இங்க சென்னையில முக்கியமான தொகுதி கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சரா இருந்த ஒருத்தரையே நீங்க தோக்கடிச்சு வி.எஸ். பாபு மேல வராருன்னா, அப்ப நீங்க அவர் எந்த அளவுக்கு நீங்க ஹானர் பண்ணிருக்கணும். சோ இப்ப தெரியுதுங்களா எந்த அளவுக்கு இதுக்குள்ள பாலிடிக்ஸ் நடக்குது, இன்டர்னல் பாலிடிக்ஸ் பயங்கரமா நடக்குது அப்படின்னு. நீங்க முதலமைச்சரை தோக்கடிச்சாலும் நீங்க எம்எல்ஏவா தான் இருக்கணும். உங்களுக்கு பதவியெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. வி.எஸ். பாபு அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து என்ன பண்றோம், பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அட்லீஸ்ட் அவருக்கு நீங்க வந்து நான் ஒரு வாரிய தலைவர் பதவியா கொடுக்கலாம்ல, ஏன் இது வரைக்கும் வாரிய தலைவர் பதவி கொடுக்கல? யாராருக்கோ நீங்க எல்லாமே இது பண்றீங்க, புதுசா வரவங்களுக்கெல்லாம் நீங்க பதவிகள் கொடுக்கணும், அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்றீங்களே, ஏங்க வி.எஸ். பாபுக்கு ஏங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு கொளத்தூர்ல அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் கொளத்தூர் தொகுதி சிஎம் தொகுதியா இருந்தது, அப்பேற்பட்ட தொகுதியே உங்களுக்காக விஜய் என்ற ஒரே ஒருத்தருக்காக இன்னைக்கு நாங்க மாற்றி அமைச்சு போட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கொளத்தூர் எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க, மின்வெட்டுனால, தண்ணீர் பிரச்சனைனால, எல்லா விஷயத்திலும் மக்கள் எந்த அளவுக்கு கதறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் இருக்கும்போது இது நடந்ததா அப்படின்னா நடக்கவே கிடையாது. ஏன்னா எதனா ஒரு இஷ்யூனா அட்டன் டைம்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், ஏன்னா முதலமைச்சர் தொகுதி சும்மா முதலமைச்சர் தொகுதியிலே இது மாதிரி வந்து அலிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அப்ப அது முதல்வரை அட்டாக் பண்ற மாதிரி தானே. சோ அப்படி இருக்கும்போது அந்த தொகுதி எந்த அளவுக்கு வச்சிருந்தாரு. இன்னைக்கு வி.எஸ். பாபு கிட்ட போனதுனால அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பல கஷ்டப்படுறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதுவே அமைச்சர் தொகுதி அப்படின்னா அது ஒரு தனி கெத்தா இருக்கும்ல அப்படின்றது தான் அங்க வசிக்கிற மக்களுடைய குரலா இருக்கு. இன்னைக்கு வி.எஸ். பாபுடைய ஆதரவாளர்கள் அதுதான். எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையான தலைவர், எப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர், அப்படியே எங்க அண்ணன் தோக்கடிச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல? பின்னாடி இத்தனை போய் உட்கார வச்சிருக்கீங்க, இப்படின்னு பண்ணாரு, கடைசியில எல்லாரும் அவர் அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக மொத்த வி.எஸ். பாபு அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடித்துட்டார் அப்படின்ற கெத்து இருக்கலாம். ஆதவர்ஜுனாவுக்கு கொளத்தூர்ல எங்க அண்ணன் விஜய் அவர்கள் 5 நிமிஷம் பேசினதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்ற ஒரு கெத்து இருக்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எங்கப்பா அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேலி கிண்டல் பண்றவர்களுக்கு கெத்து இருக்கலாம். ஆனா இந்த கெத்து எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தார்ல, இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கப்பா அவங்க அப்பாவை காணோம்னு சொல்றதுக்கு யார் காரணம்? இதே ஆதவர்ஜுனா கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கே மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு யார் காரணம்? அண்ணன் வி.எஸ். பாபு அவர்கள். ஆனா அவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்களா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. அவருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. அவருக்கு நீங்க மதிப்பு மரியாதை கொடுத்தீங்களா? ஒரு ஹானர் பண்ணீங்களா? கிடையவே கிடையாது. சோ இது எல்லாமே வி.எஸ். பாபுடைய ஆதரவாளர்களுடைய குமுறதா இருக்குது. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ஆதவர்ஜுனா தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க பொதுவெளியில கிளம்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ கூடிய விரைவில் வி.எஸ். பாபு அவர்களுக்கு அமைச்சர் விரிவாக்கத்துல இருந்துச்சுன்னா அவருக்கு எதனா ஒரு அமைச்சர் பதவி கொடுங்கப்பா, இல்ல வாரிய தலைவர் பதவி கொடுங்கப்பா அப்படின்னு தான் இங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டு இருக்காங்க. இது எப்படி நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். வி.எஸ். பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா, இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.